ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பேர் மோனா. நீங்கள் தான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் ஹாய். ஸோ இன்றைக்கி வீடியோவில் இந்த தீபாவளிக்காக ஒரு ஸ்பெஷலான ஃபுல் கிளாம் மேக்கப் டியூட்டோரியல் நான் உங்களுக்கு இந்த சண்டேயில் அப்லோட் செய்ய போகிறேன். பிகாஸ் யூஸ்வலாக நம்ம வந்து சண்டே சிட்சாட் வீடியோ பண்ணுவோம். பட் இன்றைக்கி தீபாவளி வேறு வருது, டியூட்டோரியல்ஸ் ஒரு 2-3 பண்ணலாம் அப்படின்ட்டு வச்சுருந்த ஒரு காரணத்தினால நான் வந்துட்டு இந்த டியூட்டோரியலை இன்றைக்கி நான் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். எனக்கு வந்து நிறைய இருக்குது ஆக்சுவலாக இந்த லுக் க்ரியேட் பண்ணும்போது நான் பட்ட சில அவஸ்தைகள் அண்ட் யூல் கெட் டு சி நான் என்னெல்லாம் கோ த்ரூ பண்ணேன் அப்படின்றது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேர் ஸ்கின் மோட் ஆன் பட் வித் லாட்ஸ் ஆஃப் லிப் டிண்ட் ஆல்ரெடி போட்டிருந்தது. ஸோ லிப் டிண்ட்க்கு வந்துட்டு நான் ஒரு ஃபென்டி பியூட்டியோட லிப் கிளாஸ் வந்து போட்டிருந்தேன். இது வந்து லிப் டிண்ட் ஸ்லாஷ் லிப் கிளாஸ் ஸ்லாஷ் லிப் ஸ்டெயின் மாதிரி. ஸோ பேசிக்கலாக இதே தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் கிடையாது. அது வந்து எக்ஸ்பென்சிவானது அண்ட் எனக்கு வந்து இது கிஃப்டாக வந்தது. ஸோ நீங்கள் அஃபோர்டபுள் சைடில் நிறைய இருக்குது, அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ப்ரைமருக்கு வந்து நாய்காவோட ப்ரெப்மியா ப்ரைமர் போட்டுக்கிறேன். இது வந்து நல்ல ஒரு சிலிக்கன் பேஸ்ட் ப்ரைமர், ஓகேவா. என்னோட ஸ்கின் ஆயிலி ஸ்கின், ஆனால் அந்த ஃபெஸ்டிவ் க்ளோ வேணும் அப்படின்றதுனால மேக்கோட இந்த ஸ்ட்ரோப் க்ரீம் வந்து நான் என்னுடைய ஃபேஸோட அவுட்டர் பெரிமீட்டர்ஸில் அந்த கன்னத்தில் ஹைலைட்டர் போடுவோம்ல அந்த ஏரியா, அதுக்கப்புறம் அந்த நெத்தி ஏரியா இங்கெல்லாம் நான் வந்து போட்டுக்க போகிறேன். இது வந்து உங்கள் ஸ்கின்னை பேலன்ஸ் பண்ணி போடுற ஒரு ப்ரைமர் வேலை மாதிரி நடக்கும். ஆயிலி ஸ்கின் ஆளுங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அடுத்தது கலர் கரெக்ஷனுக்கு நான் எலைகளோட ரெட்டிஷ் கன்சீலர் யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ்வலாக நான் பண்ணுறதே தான், வாயை சுற்றி, கண்ணு கீழே, நெத்தியில் இங்கெல்லாம் டியூப்லேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு கையால் நான் வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த தீபாவளி டைமுக்கு என்ன மாதிரியான அவுட்ஃபிட் எடுத்திருக்கீங்க, எப்படி ரெடி ஆக போகிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். கன்சீலர் வச்சு இந்த ஆரஞ்சை மறைச்சிக்கலாம். டூ ஃபேஸ்டோட பாண்ட் திஸ் வே கன்சீலர் ஷேட் செஸ்னட் இதை வச்சுக்கிறேன். ஆனால் இது வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும் என்னுடைய ஸ்கின்னுக்கு. அதனால் நான் வந்துட்டு ஹேசல்நட் ஃப்ரம் ஹியூடா பியூட்டி, இது ஒரு நல்ல டார்க்கான ஒரு கன்சீலர். என்னுடைய முகத்துக்கு கான்டோர் பண்ணுற அளவுக்கு டார்க்காக இருக்காது, பட் கன்சீல் பண்ணுற அளவுக்கும் வந்துட்டு ஷேட் மேட்சோடு இருக்காது. ஸோ இந்த மாதிரி மிக்சிங் வேலைக்கு நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இதை வந்து மிக்ஸ் பண்ணி என்னுடைய முகத்தில் நான் இந்த மாதிரி வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இப்போ பார்க்க உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபேஸில் டார்க்காக இருக்க மாதிரி தான் இருக்கும், பட் கவலைப்படாதீங்க, என் முகம் வந்து கொஞ்சம் டிஸ்கலர்டாக இருக்கும். கண்ணு கீழே இருக்க ஏரியாலாம் டார்க்காக இருக்கும், வாய் சுற்றி கொஞ்சம் டார்க்காக இருக்கும், பட் என் கழுத்தோட இப்போ இது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட். இதை வந்துட்டு என்னுடைய முகத்தோட அவுட்டர் பெரிமீட்டர்ஸ் அந்த டிஸ்கலர்டாக இருக்குல்ல அந்த ஏரியாவில் போட்டு நான் வந்துட்டு பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்காக இதை அப்ளை பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் லைட்னஸ் மறுபடியும் நம்ம சென்டர் ஆஃப் த ஃபேஸ்க்கு எடுத்துகிட்டு வரலான்ட்டு இந்த ரூட் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து ஒரு ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். இது ஃபவுண்டேஷன் ஸ்லாஷ் கன்சீலர் மாதிரி கொஞ்சம் திக்காகவே இருக்கும். ஸோ இதை வந்துட்டு என்னோடய கையில் நான் ஈவனாக வந்துட்டு அப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எங்கெல்லாம் வேணுமோ அங்கே மட்டும். நான் பெருசாக ப்ரஷஸ் விரும்ப மாட்டேன், பட் நீங்கள் ப்ரஷில் அப்ளை பண்ணி கூட பிளெண்ட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஃபுல் கவரேஜும் வேணும், அட் த சேம் டைம் ப்ரஷ்ஷும் இல்லாமல் பண்ணணும். அண்ட் அது கொஞ்சம் ஸ்கின் லைக் ஃபினிஷ் அண்ட் ஒரு என்ன சொல்கிறது, ஹெவியான லோடடான லுக் மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுனால கையில் போட்டு கையிலேருந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்னுடைய ஸ்பஞ்ச் வச்சு நான் பிளெண்ட் பண்ணி ஈவனாக நான் வந்து எல்லாத்தையும் அழகாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஃபேர் பியூட்டியோட க்ரீம் ப்ளஷ் எடுத்துக்கிறேன், ரெட் கலர். நான் வந்து ஒரு மோனோக்ரோமேட்டிக் ரெட் லுக் மாதிரி தான் போகலாம் அப்படின்னு பார்த்தேன், ஓகேவா. அதனால தான் நான் பில்ட் பண்ண ஆரம்பித்தேன். பட் ரொம்ப நாள் ஆச்சு நான் இந்த மாதிரி ஹெவி கிளாம் ஃபுல் கவரேஜ் மேக்கப் லுக் பண்ணி. நான் ஃபஸ்ட்டே லிப்ஸ்டிக் போட்டதுனாலையும் என்னமோ என்னோடய லுக் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஹெவி சைடில் இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் பேஸும் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக நான் வந்து ஹெவி ஹேண்டடாக தான் போயிருக்கேன். உங்களுக்கு இங்கே பார்த்தாலே தெரியும், ரீசெண்ட் டைம்ஸில் நான் இந்த அளவு ஃபுல் கவரேஜ் வந்து பண்ணல. ஃபுல் கவரேஜ்னு பண்ணாலுமே அது வந்து என்ன சொல்கிறது, இந்த அளவுக்கு வந்து ஃபுல் கவரேஜ் ப்ராப்பர் கிளாமாக வந்து இருக்காது. ஸோ ஐ வாஸ் ஹேவிங் செகண்ட் தாட்ஸ், என்னடா இது அப்படின்ட்டு இந்த இடத்துல ஆரம்பிச்சது, ப்ளஷ் போட ஆரம்பிச்சதுலேருந்து. ஹெவியாக இருக்கும், சரி ஓகே, நம்ம யூஸ்வலாக சொல்லுவோம்ல ட்ரஸ்ட் த ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி நானும் போயிட்டு இருந்தேன். லாரியலோட அந்த இன்ஃபாலிபிள் கன்சீலர் வச்சு அண்டர் ஏரியாவை லைட்டன் பண்ணிக்கிட்டேன். முகத்தை செட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு காம்பேக்ட் அண்ட் லூஸ் பவுடர் காம்பினேஷனாக எடுத்துக்கிட்டேன். மேக்கோட ஸ்டுடியோ ஃபிக்ஸ் பவுடர் ஃபவுண்டேஷன் NC45 அண்ட் கே பியூட்டியோட லாட்டே லூஸ் பவுடர் யூஸ்வலாக நான் யூஸ் பண்ணுறதே தான். அதை வந்துட்டு அப்படியே என்னுடைய ஸ்பஞ்சில் அப்படியே டங்க் பண்ணிவிட்டு என் முகத்தை வந்து செட் பண்ணிக்கிறேன். இங்கேயும் வந்து ஐ வாஸ் நாட் அட் ஆல் ஃபீலிங் இட். இப்போ எடிட் பண்ணும்போது ஐ கேன் ஃபீல் இட். நான் ஏன் அந்த மாதிரி ஃபீல் பண்ணேன்னா, மேபி லிப்ஸ்டிக் ஃபஸ்ட்டே இவ்வளோ போல்டாக இருந்ததுனால நமக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆச்சோ என்ன அப்படின்றது. அடுத்தது செட்டிங் ஸ்ப்ரே வச்சு எல்லாத்தையும் நான் வந்து மெல்ட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து மேக்கோட ஃபிக்ஸ் ப்ளஸ், ஓகேவா. இதை செட் பண்ணுறதை விட அந்த ஒரு மெல்டட் ஸ்கின் லைக் ஃபினிஷ் கொடுக்கும். ஸோ அதனால் அதை ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிவிட்டு காய வச்சுக்கிட்டேன். ஓகே, இது செட்டில் ஆனால் நமக்கு அந்த லுக் ஆர் ஃபினிஷ் பிடிக்குதா பார்க்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிட்டேன். ஐ ஆல்சோ நியூ, ஓகே, ஐப்ரோஸ் வந்து நம்ம திக்காக தான் ஃபில் பண்ணியே ஆகணும், ரொம்ப மினிமலாலாம் வச்சுக்கூடாதுன்ட்டு நான் வந்து நல்லா ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி எப்படி என்னோட ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுவேனோ அந்த மாதிரி நான் வந்து திக்காக ஃபில் பண்ண ஆரம்பித்தேன், ஓகேவா. அந்த மிட் ஏரியா அண்ட் எண்ட் ஏரியா நல்லா டார்க்காக இருக்கணும். இந்த சென்டர் ஏரியா மட்டும் கொஞ்சம் லைட்டாகவே வச்சுக்கலாம்ட்டு டிஃபைனேஷன் மட்டும் கொடுக்கறதுக்காக இந்த ப்ரோ ஆர்டியோட P25 ப்ரஷ் வச்சு
அந்த லைனிங் அந்த ஷேப்லாம் வேலை மட்டும் நான் வந்து அழகாக கொடுத்துக்கிட்டேன் என்னுடைய ஐப்ரோஸ்க்கு. இது மிஸ் கிளியரோட ஐப்ரோ கிட் வச்சு ஆரம்பிச்சும்போது இந்த மாதிரி இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல கைஸ். ஆனால் நிஜமாவே நான் கொஞ்சம் யோசனையாகவே தான் நான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். ஜாக்லின் ஹில் பேலட் எடுத்துக்கிட்டேன் மார்ஃபிது. அது இப்போ அவைலபிளாக இல்லை, என்கிட்ட இருக்கே நான் யூஸ் பண்ணுறேன். பட் உங்ககிட்ட இந்த மாதிரியான ஒரு சாஃப்ட் மேட் ரெட் போல்ட் ரெட் அந்த மாதிரி கலர்ஸ் இருக்க பேலட் நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு உங்களுடைய அவுட்ஃபிட் பொறுத்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்சோ ஐ மேக்கப் ப்ரஷஸ் வச்சு பண்ணுறேன் ரொம்ப நாள் கழிச்சு. இப்போ இந்த ஃபெஸ்டிவ் டைம் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்துட்டு ப்ரஷஸ் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். இன்றைக்கி ஒரு ப்ராப்பர் ஐ கிளாம் பண்ணலாம்ட்டு ஆரம்பித்தேன். ஒரு லைட்டர் சாஃப்ட் சால்மனி ரெட் ஷேட் அடிச்சு ட்ரான்சிஷன் ஏரியாவில் இப்படி நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நல்ல போல்டான இன்டென்ஸான ரெட் கலர் எடுத்து ஃபுல்லாக அவுட்டர் கார்னரும் இல்லை மிடிலும் இல்லை, இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க ஏரியாவில் வந்துட்டு இந்த ரெட்டை ஃபஸ்ட்டு நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். லுக் அட் தட் பிக்மெண்டேஷன். ஓகேவா, பிக்மெண்டேஷன் வேறு இருக்கிறத பார்த்து நான் கொஞ்சம் பதறிட்டே இருந்தேன். ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் ஜஸ்ட் ஒரு ஷுமர் கலர் எடுத்து ஐலைட்ஸ் ஃபுல்லாக போடுறது இப்படி தான் நான் பண்ணிட்டுருக்கேன். இது வந்து 2016 to 2019 இருக்கக்கூடிய ஸ்டைல் ஆஃப் மேக்கப். இது பண்ணும்போது தான் ஐயோ தெரியாமல் ஆரம்பிச்சிட்டோமோ அப்படின்ற மாதிரி வேறு ஃபீல் ஆச்சு. அதுவும் அந்த பிளாக்கோட பிக்மெண்ட்லாம் பார்த்தானே முடிஞ்சுது, இன்றைக்கி நம்ம உட்காந்து இந்த பிளெண்டுன்னு பிளெண்ட் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ப்ரஷ்ஷை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு பென்சில் ப்ரஷில் வச்சு பேக் பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷை மாற்றிட்டேன். இன்னொரு பிளெண்டிங் ப்ரஷ், குட்டி டேப்பர் பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு இந்த பிளாக்கையும் ரெட்டையும் ஃபஸ்ட்டு பிளெண்ட் பண்ணிடலாம் நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக அப்படின்றதுக்காக. இது வந்து அந்த ட்ரான்சிஷன் கிரேடியன்ட் அவுட்டர் பார்ட் ஒரு ஷேடோ கான்டோர் லுக்குக்காக இந்த வேலையை நான் ஃபஸ்ட்டு பண்ணிக்கிட்டேன். சப்போஸ் சொதப்பினாலும் மேலே ஷிம்மர் கலர் வச்சு ஏதாவது மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. நான் ஏன் அன்றைக்கி வந்து அவ்வளோ டவுட்ஃபுல்லாகவே இருந்தேன்னா, சீரியஸாகவே ரொம்ப நாள் ஆச்சுன்ற ஒரு ஃபீல் தான். கிட்டத்தட்ட 1 year ஆயிடுச்சு நான் இந்தளவு போல்டாக இன்டென்ஸாக டெடிக்கேட்டடாக டீட்டெயில்டான ஒரு ஐ மேக்கப் பண்ணி. ஸோ ஐ வாஸ் ஹேவிங் பண்ணிடுவோமா அப்படின்ற மாதிரியான ஒரு சில தாட்ஸ். அண்ட் யூ நோ வாட், ஆக்சுவலாக நான் பண்ண ஐ வாஸ் லைக் ஓகே யூ ஸ்டில் காட் மீ மோனா, ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப் அப்படின்ற மாதிரி நான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். பிளெண்ட் ஆகி கொஞ்சம் பிளெண்டடான லுக் வந்தோடனே தான் அப்பாடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்து ஒரு ஷிம்மர் ஷேட் எடுத்துக்கிட்டேன். அதை எடுத்து அப்படியே அந்த இன்னர் கார்னர் சென்டர் அப்புறம் லைட்டாக ரெட் மேலே வரைக்கும் மட்டும் போட்டுக்கிட்டேன். அந்த பிளாக் போட்டால அந்த இடத்துக்கு போகல, பிளாக்ல வந்து மேட்டாக தான் இருக்கணும். ஜஸ்ட் அந்த ரெட் ஏரியாவும் அந்த கோல்டு ஏரியாவும் மிக்ஸ் ஆகுற மாதிரி மட்டும் நான் அந்த கோல்டை வந்து மேலே போட்டுக்கிட்டேன். அண்ட் கோல்டு கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி லைட்டான ஒரு கவரேஜோடு தான் இருந்தது அப்படின்றதுனால ரெட் மேலே போட்டோன்னே அது ஒரு மாதிரி பிங்கிஷான ஹைலைட் மாதிரி தெரிஞ்சிச்சு. அண்ட் எனக்கு இந்த மாதிரி தான் ஐ லுக் வேணுமா இருந்துச்சு. சரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எக்ஸ்ட்ரா அந்த பில்டிங் வேலை மட்டும் பண்ணிக்கலாம், லைக் இன்டென்சிட்டியை பில்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து மறுபடியும் அந்த ஃபஸ்ட்டு போட்ட ட்ரான்சிஷன் கலர் வச்சு ட்ரான்சிஷன் ஏரியாவில் கொஞ்சமாக நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி அந்த பிளாக் அண்ட் ரெட்டை வந்து டாப் பண்ணிக்கிறதுக்காக பேக் அண்ட் ஃபோர்த் போய் நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். இது தான் யூஸ்வலாக பண்ணுறது தான். ஸோ இது பண்ணதுமே வந்து எனக்கு அப்பாடா அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து கிடச்சிச்சு. ஐம் ஆல்சோ பிளானிங் இந்த தீபாவளிக்கு ஐ வாண்ட் டு டூ அ நைஸ் ப்ராப்பர் ஃபோட்டோ ஷூட் அப்படின்ட்டு. ஐம் பிளானிங் டு ப்ராப்பராக கெட் ரெடி அண்ட் கெட் சம் குட் பிக்ஸ். ஏன்னா போன தீபாவளிக்கெலாம் நான் எதுவுமே பண்ணவே இல்லை. ஜஸ்ட்டு அப்படியே ஒரு தீபாவளிக்கு எடுத்த ட்ரெஸ்ஸை மட்டும் போட்டுட்டு 4 பட்டாசு கடமைக்கு வெடிச்சிட்டு நான் பண்ணு உட்காந்துருந்தேன் 7 ஃபெஸ்டிவல் டைம்லாம் வந்து சின்ன வயசில் செலிப்ரேட் பண்ண மாதிரியே இருக்கவே மாட்டேங்குது. இப்போ என் தம்பியும் வளர ஆரம்பிச்சிட்டான் அண்ட் அவனும் வந்து புலம்புறான் என்ன மாதிரி. முன்னாடிலாம் நம்ம எப்படி செலிப்ரேட் பண்ணுவோம், இப்போல்லாம் பாரு தீபாவளியா ஜஸ்ட் another டே அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு எனக்கும் அப்படி தான் ஃபீல் ஆகுது. ஒரு 1 week முன்னாடிலேருந்தே பட்டாசு சவுண்ட்லாம் கேட்க ஆரம்பிச்சிடும். அப்பாடா தீபாவளி வருதுன்ற ஃபீல் இருக்கும். அது என்னமோ இப்போல்லாம் வர மாட்டேங்குது. உங்களுக்கும் அப்படி இருக்கா? லெட் மீ நோ. ஓகே. காஜல் வச்சுக்கிறேன், மேக்கோட ஒரு காஜல், ஏதோ ஒரு இன்டென்ஸான காஜல். ஆக்சுவலாக இன்னொன்று நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இன்னைக்கு லுக்கில் வந்துட்டு நான் ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் கண்ணா பின்னான்னு பட்ஜெட்டில் இருக்கிறது அப்படின்ட்டு எல்லா வெரைட்டிலையும் நான் வந்து எடுத்துருந்துருப்பேன். நீங்கள் இதே தான் யூஸ் பண்ணணுன்றது கிடையாது. நீங்கள் வந்து கம்மி ப்ராடக்ட்ஸ் ஆர் அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் நான் என்னோட சேனலில் அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ் போட்ட திவாலி லுக்ஸும் வந்து போட்டிருக்கேன். அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பட் இன்றைக்கி வந்து கொஞ்சம் எக்ஸசிவாக தான் நான் போடுவேன். பட் டோன்ட் மைண்ட் தட். காஜல் வச்சுட்டு அப்பர் அண்ட் லோவர் வாட்டர் லைன், லோவர் லேஷ் லைன், அப்பர் லேஷ் லைனில் கொஞ்சமாக போட்டுட்டு இந்த ரெட்டுக்கு யூஸ் பண்ண அதே ப்ரஷ் வச்சு அந்த காஜலை வந்து பிளெண்ட் பண்ணுறேன். கொஞ்சம் ரெட் பவுடர் லைட்டாக அந்த ப்ரஷில் மிச்சம் இருக்கிறது அண்ட் மேக்கோட காஜல் அது க்ரீமியாக தான் இருக்குது அப்படின்றதுனால அதை வந்து நான் ஸ்மோக் அவுட் பண்ணிக்கிறேன் என்னுடைய லோவர் லேஷ் லைனை. அப்படியே என்னுடைய அப்பர் லேஷ் லைனையும் கொஞ்சமாக பண்ணிவிட்டு மஸ்காரா வச்சுக்கிறேன். டெஃபினட்டாக ஃபால்ஸீஸ் ஒட்ட போகிறேன் அப்படின்றது பிளான்லேருந்து. ஸோ நிறைய மஸ்காரா நான் வந்து கோட் பண்ணிக்கல. இது மேக்கோட ஒரு மஸ்காரா, மேக்ஸ் ஸ்டாக் மஸ்காரா, ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ். இது நீங்கள் லேஷஸ் இல்லாமலே வந்து சூப்பராக ஒர்க் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த ஒரு கோட் கொடுக்குறேன்னா இந்த கோட் கொடுத்துட்டு நீங்கள் ஒரு லுக் முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அது ட்ரை ஆனதுக்கப்புறம் இன்னொரு கோட் கொடுத்தீங்கன்னா நல்ல இன்டென்ஸான செம்ம
ஆர்டிஃபிஷியல் லேஷஸ் வச்ச லுக் வந்து குடுக்கும். அந்த மாரி நீங்க ட்ரை பண்ணுங்க. ஸோ அட் திஸ் பாயிண்ட் ஐ வாஸ் நாட் ஃபீலிங் மை பேஸ் ஒரு மாதிரி க்ரீமியா, ஐ மீன் லைக் ஜூவியா, ஆயிலியா இருக்க மாதிரி இருந்தது. ஸோ ஐ வாண்டட் டு மேட்டிஃபை இட். அதனால ஒரு டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் எடுத்துட்டு என் முகத்த செட் பண்ணேன். அது அஃப்கோர்ஸ் பூதம் அடிச்ச மாதிரி ஆயிடும். இது நீங்க ட்ரை ஸ்கின்னா இருக்கீங்கன்னா பண்ணாதீங்க. நான் வந்து ஆயிலி ஸ்கின். ஸோ எனக்கு வந்து பவுடர் எவ்வளோ ஏத்துனாலும் பிரச்சனை குடுக்காது. பட் இந்த பவுடர் போட்டோனே ஒரு மாரி வெள்ள அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஐ வாஸ் சோ டிசப்பாயிண்டட். முடிஞ்சுது கதை இன்னைக்கு அப்படின்ற மாதிரி. அப்புறம் திருப்பி அதே அந்த ஃபிக்ஸ் ப்ளஸ் ஸ்ப்ரே வச்சுட்டு மெல்ட் பண்ணிட்டு, ஓகே லெட்ஸ் கிவ் இட் சம் டைம் அப்படின்ட்டு அதையும் காய வச்சுட்டு அடுத்த ஸ்டெப் போயிடலாம் அப்படின்ட்டு பிரான்சருக்கு போகலான்னு போயிட்டேன். பிரான்சிங்க்கு வந்துட்டு ஹூடா பியூட்டியோட க்ளோவிஷ் பிரான்சர் வச்சு கொஞ்சம் ஹெவி ஹேண்டடாகவே போகலாம் அப்படின்னு நான் வந்து போனேன். போனோடனே எனக்கு லைட்டாக ஐ வாஸ் லைக் சரி ஓகே லுக் வந்து நம்ம கைக்குள்ளே தான் வருது. ஓகே லெட்ஸ் ட்ரஸ்ட் த ப்ராசஸ்னு போனேன். பிரான்சர் அப்ளை பண்ணிவிட்டு பவுடர் ஸ்பஞ்ச் வச்சு இந்த எட்ஜஸ் எல்லாம் வந்துட்டு பிளெண்ட் பண்ணிக்கிட்டு ப்ளஷ் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ப்ளஷ்க்கு வந்துட்டு சிட்டி எக்ஸ்ப்ளோரர் ஃப்ரம் லாரியல். இது ஒரு நல்ல ஒரு கோரல் சால்மனி ஆரஞ்ச் ப்ளஷ். கொஞ்சம் ஹைலைட்டிங் பார்ட்டிகல்ஸும் அதில் இருக்கும். அதனால் நான் தனியாக எதுவும் ஹைலைட்டர்னு இன்றைக்கி போட்டுக்கலாம். லிப்ஸுக்கு வந்து அழைச்சிட்டதுமே எவ்வளோ டென்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு தான் இந்த லிப் டென்ட்ஸ் யூஸ் பண்ணுறது. நான் ரெட் லிப்ஸ்டிக் போடுவேனேன்றதுனால ரெட் கலர் போட்டேன். ஆனால் லுக் ரொம்ப ஹெவியாக போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் நான் வந்து ப்ரௌன் லிப் லைனர் வச்சுட்டு ஃபஸ்ட்டு லிப்ஸை லைன் பண்ணிவிட்டு கொஞ்சம் பார்த்தேன். இது போகலாமா இல்லை நியூட் லிப்ஸாக போயிடலாமா அப்படின்ட்டு. ஐ தாட் ஓகே நம்ம நியூட் லிப் போய்க்கலாம். இன்றைக்கி கொஞ்சம் ஹெவியாக போயிருக்கோம் ஐ மேக்கப்பு ஃபேஸ் மேக்கப்லாம். ஸோ அதனால் நம்ம வந்துட்டு நியூட் லிப்ஸ்டிக்கே போய்க்கலாம்ட்டு நியூட் லிப்ஸ்டிக் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிட்டேன். டு பி வெரி ஆனஸ்ட் இந்த நியூட் லிப்ஸ்டிக்குமே வந்துட்டு ஒரு மாதிரி எனக்கு என்னடா பண்ணுறது செட் ஆகுதா இல்லையா அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. பட் லுக் முடிச்சுட்டு டிசைட் பண்ணிக்கலான்ட்டு விட்டுட்டேன். காஜல் வந்துட்டு திருப்பி எடுத்து ஐலைனர் மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டேன். சரி ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணலாம் எல்லாத்தையும் அப்படின்ட்டு பட்டி டிங்கரிங் வேலை ஸ்டார்டட் ஹியர். ஓகே அதை வந்து பண்ணிக்கிட்டு மறுபடியும் ஐப்ரோஸை ஓகே இன்னும் கொஞ்சம் ஐப்ரோஸை டார்க் பண்ணு டிஃபைன் பண்ணிட்டு கொஞ்சம் டார்க் பண்ணிவிட்டு டெஃபினிஷன் கொடுத்ததுமே அப்பாடா லுக்கு கையை விட்டு போகல அப்படின்ட்டு வந்து ஃபீல் ஆச்சு. இந்த மாதிரி ஆக்சுவலாக நான் லுக் க்ரியேட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. சத்தியமாக என்னுடைய ரோலர் கோஸ்டர் ஆஃப் இமோஷன்ஸ் நீங்கள் அன்றைக்கி பார்த்துருந்துருக்கணுமே. சீரியஸாக ஐ வாஸ் லைக் ஐயோ திருப்பி தான் நம்ம ஷூட் பண்ணணும் போல் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் மேக்கப்க்கு யூ ஹேவ் டு ட்ரஸ்ட் த ப்ராசஸ் அண்ட் கிவ் இட் சம் டைம் டு செட்டில். அதுதான் நானே எனக்கு திருப்பி சொல்லிக்கிறது உங்களுக்கும் சொல்கிறது. ப்ரான்சரை கொஞ்சமாக எடுத்து அந்த கண்ணுக்கு கீழே போட்ட ஏரியாவை வந்து ஸ்மோக் அவுட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஃபெஸ்டிவ் லுக்கில் போல்ட் ஐஸ் போகும்போது நீங்கள் வந்து லோவர் லேஷ் லைன் ஏரியா வந்துட்டு ப்ரௌன் கலர் வச்சு நீங்கள் ப்ரான்ஸ் பண்ணுறீங்கன்னா இட் லுக் வெரி நைஸ். ப்ரௌனுன்னு இல்லை அந்த ட்ரான்சிஷன் கலர் போட்டிங்கனாலே நல்லாயிருக்கும். அண்ட் as you can see my face was really happy. ஓகே ஃபைன் we are here finally அப்படின்ற மாதிரி. சரி இன்னும் கொஞ்சம் ஃபைனல் பட்டி டிங்கரிங் பண்ணலான்ட்டு இது வந்து ஒரு ஐப்ரோ கிளியரிங் பென்சில் ஓகேவா. இதே தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் இல்லை கன்சீலர் வச்சு பண்ணிக்கோங்க. ஐப்ரோ கீழே கொஞ்சமாக போட்டு கையால் பிளெண்ட் பண்ணிங்கன்னா ஐப்ரோஸும் நல்லா டிஃபைன்டாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக ஐப்ரோ ட்ரிம் பண்ண மாதிரியான லுக் கிடைக்கும். ஐஷேடோவும் வந்துட்டு ப்ராப்பராக கிளியராக இருக்க மாதிரி இருக்கும். அது ஒரு டெஃபினிஷன் வந்து கொடுக்கும். இந்த ஸ்டெப் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இது வரைக்கும் பண்ணதே இல்லை அப்படின்னா. அதுக்கப்புறம் அந்த செகண்ட் லேயர் மஸ்காரா கோட்டிங் சொன்னால அது வந்து என்னுடைய லோவர் லேஷஸில் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஏன்னா நான் மேலே வந்துட்டு ஃபால்சிஸ் ஒட்ட போகிறேன் அப்படின்றதுனால நான் வந்துட்டு இன்னொரு கோட் கொடுக்க போகிறது கிடையாது. லோவர் லேஷஸில் மட்டும் போட்டுட்டு கம்மலும் வந்து ரெட் கலர் போடலான்னு பார்த்தேன். பட் லுக்கை வந்து கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக ஒரு லைட் கோரல் கலர் பீட்ஸ் இருக்க ஒரு பெரிய ஜும்கி போட்டுக்கிட்டேன். அண்ட் ஐ ரியலி லைக் த லுக் யூ கைஸ். சீரியஸாக இந்த லுக்கில் என் முகத்தை நீங்கள் வந்து டுவர்ட்ஸ் த ப்ராசஸில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஹவு டவுட்ஃபுல் ஐ வாஸ் அப்படின்றது. பட் த ஃபைனல் லுக் வாஸ் ஸோ குட். ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. எனக்கு அழைக்கவே மனசு வரல. அண்ட் இதை பண்ணிவிட்டு நான் வந்து ஏசியும் இல்லாமல் உட்காந்தேன் ஓகேவா. அண்ட் அது வந்து என்னோடய நேச்சுரல் ஆயிலோட அழகாக அப்படியே வந்து செட் ஆகி ஒரு மாதிரி அது ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு என்னுடைய பேஸ் வந்து பர்ஃபெக்டாக என்னுடைய கழுத்தோட வந்து மேட்ச் ஆகி ரொம்ப ஹெவியாக வெள்ளடிச்ச மாதிரிலாம் தெரியாமல் ஐ ரியலி லைக் த லுக் யூ கைஸ். ஐ திங்க் இந்த தீபாவளிக்கு இன்னுமே ஒரு சில லுக்ஸ் இந்த மாதிரி ஹெவி கிளாம் நான் வந்து போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ ஸ்டே டியூன்ட். ஃபைனல் லுக் இதுதான். உங்களுக்கு இது எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்றது எனக்கு காமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்திக்கோங்க. ப்ராடக்டோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த அவுட்ஃபிட் வந்து அமேசானில் வாங்கினது, ஜும்கியும் அமேசானில் வாங்கினது. இந்த அவுட்ஃபிட் வந்துட்டு நான் ரீசெண்டாக அமேசானில் ஒரு ஹால் வீடியோ போட்டிருந்தேன். இதான் என்னோட ஆக்சுவல் தீபாவளி ட்ரெஸ். ஸோ யூ லெட் மீ நோ நீங்கள் என்ன பிளானில் இருக்கீங்க அப்படின்றது. And I can't wait to create few other makeup looks for this Diwali. So ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். உங்களோட பிளான் என்ன அப்படின்றது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்திக்கோங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையுமே என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.